நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உள்ளாட்சி சாரல். சிங்கப்பெருமாள் கோவிலில் மனித உரிமைகள் தினத்தை முன்னிட்டு மனித உரிமைகள் மற்றும் மனிதவள மேம்பாட்டு அமைப்பு தமிழ்நாடு மாநில தலைவர் மருத்துவர் சுரேஷ் தலைமையில் போதைப் பொருளுக்கு எதிரான விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. தமிழகம் முழுவதும் கஞ்சா, அபீன், மெத்தபெட்டமின் மற்றும் போதை மாத்திரைகள் என பல்வேறு புது போதை வஸ்துக்கள் புழக்கத்தில் உள்ள நிலையில் செங்கல்பட்டு மாவட்டம் சிங்கப்பெருமாள் கோவிலில் போதை விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. அதிலும் குறிப்பாக பள்ளி, கல்லூரி மாணவர்கள், இளைஞர்கள், வாலிபர்கள் என அவர்களை குறிவைத்து விற்கப்பட்டு வருகிறது. நிறைய இளைஞர்கள், மாணவர்கள், வாலிபர்கள் போதை பழக்கத்திற்கு அடிமையாகி அதிலிருந்து மீள முடியாமல் அவதிப்பட்டு வருகின்றனர். இந்நிலையில் வருகின்ற 10ஆம் தேதி உலக மனித உரிமைகள் தினத்தை முன்னிட்டு சிங்கப்பெருமாள் கோவில், சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலை சர்வீஸ் சாலையில் இருந்து போதை ஒழிப்பு மற்றும் போதைப் பொருட்களுக்கு எதிரான வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை கையில் ஏந்தியவாறு மனித உரிமைகள், மனிதவள மேம்பாட்டு அமைப்பு மற்றும் பல்வேறு சமூக அமைப்புகள், நலச்சங்கங்கள் இணைந்து மனித உரிமைகள் மற்றும் தமிழ்நாடு மனிதவள மேம்பாட்டு அமைப்பு மாநில தலைவர் டாக்டர் சுரேஷ் தலைமையில் செயலாளர் சுரேஷ், பொருளாளர் அரவிந்த் ஆகியோர் முன்னிலையில் சுமார் 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்ட விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. போதைப் பொருட்களுக்கான எதிர்ப்பு குரலை எழுப்பியவாறு பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் விழிப்புணர்வு பேரணியில் ஈடுபட்டனர். அதனைத் தொடர்ந்து போதைப் பொருள் பயன்படுத்துவதை நிறுத்த ஒத்துழைப்போம், சட்டவிரோதமாக உள்ள மருந்துகளை மற்றும் எந்த ஒரு போதை பழக்கத்திற்கும் அடிமையாக மாட்டோம், போதையில்லா தமிழகத்தை உருவாக்குவோம் என உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். மேலும் இந்நிகழ்வில் சிறப்பு விருந்தினர்களாக தாம்பரம் சட்டம் ஒழுங்கு பிரிவு காவல் உதவி ஆணையர் ராஜீவ் பிரின்ஸ் சாரோன் மற்றும் சமூக ஆர்வலர் சிங்கை கணேஷ் மற்றும் மறைமலை நகர் குற்றப்பிரிவு காவல் ஆய்வாளர் கிருஷ்ணகுமார், மறைமலை நகர் போக்குவரத்து காவல் ஆய்வாளர் ஹேமந்த் குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். சுடசுடவும் சூடாகவும் தெரிந்து கொள்ள எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பெல் சிம்பலை கிளிக் பண்ணிடுங்க.